ஓடிக்கிட்டு இருந்த மிக்ஸி இப்போ ஓடலை. இதை வந்து என்ன பிரச்சனை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பவரை கொடுக்க போகிறோம். போட்டாச்சு. மிக்ஸி செலக்டரையும் நம்ம யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். யூஸ் ஆகலை. இப்போ இது என்ன பிரச்சனைன்னு பார்க்க போகிறோம். அடுத்து மிக்ஸி நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ மிக்ஸியை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சீரிஸ் போர்டில் செக் பண்ண போகிறோம். ஒயர்லேருந்து மோட்டர் வரைக்கும் எங்கே பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம சீரிஸ் போர்டில் செக் பண்ண போகிறோம். ஒயர் பிரச்சனையா மோட்டர் பிரச்சனை. சீரிஸ் போர்டில் செக் பண்ண போகிறோம். ஒயர் பிரச்சனையா மோட்டர் பிரச்சனை இல்லை ஓவர்லோட் சுவிட்சில் பிரச்சனை தான் பார்க்கணும். ஒயர் கரெக்டாக இருக்குது. அடுத்து பேஸ் லைன் இதுவும் கரெக்டாக இருக்குது. ஒயர் கரெக்டாக இருக்குது. இப்போ அடுத்து ஓவர்லோட் சுவிட்சை பார்க்குறோம். ஓவர்லோட் சுவிட்சில் பிரச்சனையே இருக்குது. ஆனால் மோட்டர் கரெக்டாக தான் இப்போ பார்க்குறோம். மோட்டர் கரெக்டாக இருக்குது. அப்போ இந்த ஓவர்லோட் சுவிட்சில் தான் பிரச்சனை இருக்குது. இப்போ நம்ம மோட்டரை ஓட்டி பார்த்துட்டு போகிறோம். மோட்டரில் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஓவர்லோட் சுவிட்ச் தான் பிரச்சனை பார்க்குறோம். இது வந்து வேலை செய்யலாம். ஹீட் ஏறி வீணாகி போய் நிற்கிது. இப்போ நம்ம மாற்ற போகிறோம். புதுசு போட போகிறோம். புதுசு பார்த்தீங்கன்னா வேலை செய்யுது. மோட்டர் ஆன் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். ஓவர்லோட் சுவிட்சை மாற்றியாச்சு. இப்போ மோட்டர் ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓவர்லோட் சுவிட்ச் மட்டும்தான் பிரச்சனை. இப்போ ஒயர் எல்லாமே மோட்டர் எல்லாம் நல்லா இருக்குது. அவ்வளோதான் இதோட பிரச்சனை.